யாக்கோபு எழுதின நிருபத்திலிருந்து தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். இப்போது இந்த 1ஆம் அதிகாரத்திலே 1வது அதிகாரத்தில் தான் நாம் இருக்கிறோம். 1வது அதிகாரத்திலே 1 முதல் 13 வரையிலான வசனங்களை நாம் தெளிவாக சுருக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு அந்த 14வது வசனம் 14, 15 இந்த 2 வசனங்களோடு இந்த பகுதி நிறைவு பெற்று அடுத்த பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம் அடுத்த வாரத்தில். இன்றைக்கு அந்த 14வது வசனம், இந்த 14வது வசனத்தை நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். போதும். போன வாரத்தில் சோதிக்கப்படுகிற எவனும் என்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்த்தோம். சோதிக்கப்படுகிறவன் கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. சோதனைகள் இருவிதமாக வருகிறது. கர்த்தர் நன்மைக்கான சோதனையை தருகிறார், நமக்குள்ளாக இருந்து தீமைக்கான சோதனை வருகிறது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக இந்த சோதனையிலே நமக்குள் இருந்து வரக்கூடிய ஒன்று, அதில் ஏன் நம்ம தேவனை குற்றப்படுத்தக்கூடாது என்பதை இந்த 14வது வசனத்தில் தெளிவாக யாக்கோபு சொல்லியிருக்கிறார். தேவனை ஒருபோதும் நாம் நமக்குள்ளாக இருந்து வரக்கூடிய சோதனை நிமித்தம் குறை சொல்லக்கூடாது. போன வாரத்தில் பார்த்தோம், சில யூதர்கள் என்ன நம்பினார்கள், ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் மறக்கக்கூடாதுல்ல. யாராவது ஒரு 1000 ரூபா கடை நம்மகிட்ட வாங்கிட்டா 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் 1000 ரூபா வாங்கின இல்லை 1 வருஷம் ஆச்சுல்ல, கரெக்டாக கேட்போம். ஆனால் கர்த்தருடைய வசனம் போன வாரம் தான் பேசினோம், இந்த வாரத்தில் மறந்து போச்சு இல்லையா? சில யூதர்கள் என்ன நம்பினாங்கன்னா, நமக்குள்ள இருந்து வரக்கூடிய பாவ சோதனையை உருவாக்கின ஒரு கர்த்தர் தான், அதனால நமக்குள்ளே இருந்து வரக்கூடிய பாவ சோதனைக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு நம்பினாங்க. இது சரியா தவறு? இப்போ இந்த இடத்துல அதுக்கு நல்ல தெளிவான ஒரு விளக்கத்தை யாக்கோபு தருகிறார். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இது நமக்குள்ளாக இருந்து வரக்கூடிய ஒரு இச்சையின் நிமித்தம் வரக்கூடிய சோதனை. அதை யாக்கோபு தெளிவுபடுத்துறாரு. சொல்றாரு, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்படுகிறான். தேவனால் இழுக்கப்படலை, அவனவன் சொந்த இச்சையினால இழுக்கப்படுகிறான். சில பேர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் பிசாசுதாப்பா அப்படின்றான். அவன் ஒரு மூலையில் இருப்பான், இவர் பாவம் செஞ்சுட்டு பிசாசை போட்டுறது. அப்படி நிறைய ஆள் இருக்காங்க இல்லையா? பிசாசு ஒரு காரணம்தான், அதே வேளையில் பிசாசு தான் பூர்ணமான காரணம் அல்ல. நமக்குள்ள இருந்து வரக்கூடிய இச்சைக்கு யார் காரணம்? அந்த இடம் கொடுத்தோம்னா நாம தான் அதுக்கு காரணமாக ஆயிரும். முதலாவதாக அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்படுகிறான். அப்போ சுய இச்சை எங்கிருந்து வருகிறது? நம்முடைய சரீரத்திலிருந்து வருகிறது. இந்த சரீரத்தை உருவாக்கினவர் தேவன் அல்லவா? கடவுள் தானே சரீரத்தை உருவாக்கினாரு. அப்போ ஒரு வாகனத்தை உருவாக்கினோம்னா அந்த வாகனத்தில் ஒவ்வொரு பகுதியும் செயல்படும்படியாக உருவாக்கினவன், அந்த வாகனத்தை உருவாக்கினவன் தானே, அவன் தானே எல்லாத்துக்கும் காரணம். அதே போல சரீரத்திலே ஒரு இச்சை வருகிறது என்றால் அந்த இச்சைக்கான அந்த உணர்வையும் கடவுள் தானே அந்த சரீரத்தில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அவர் தானே காரணம் அப்படின்னு கேட்கலாமா? கேட்கக்கூடாது. முதலாவதாக இச்சை அப்படின்னா என்னன்னு தெரிந்து கொள்ளணும். ஆசை வேறு, இச்சை வேறு. இச்சை என்பது நமக்கு அல்லாத ஒன்றை நாம் விரும்பினால் அதற்கு பெயர் தான் இச்சை. தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு வீட்டை கொடுக்குறாரு, அந்த வீட்டிலே உட்கார்ப்பா. அந்த வீட்டில் உட்காந்துட்டு இன்னொரு வீட்டை பார்த்து அதே எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும், அதுதான் இச்சை. தேவன் உனக்கு ஒரு கணவனை தருகிறார், ஒரு மனைவியை தருகிறார்.
அவர்களோடு வாழும்படியான சட்டதிட்டங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை விட்டு விட்டு வெளியே போனால் அதுக்கு பெயர் தான் இச்சை. மற்றொருவனுடைய எந்த ஒரு பொருளையும் அபகரிக்க நினைப்பதற்கு பெயர் தான் இச்சை. கடவுள் ஒரு மனிதனுக்கு உணர்வுகளை சரீரத்தில் கொடுத்திருக்கிறார். எதற்கு கொடுத்திருக்கிறார் என்றால் ஒரு நோக்கத்தோடு கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நீங்களும் நானும் தவறா புரிந்து கொண்டால் அது கர்த்தர் பொறுப்பு அல்ல. இப்ப பசியை உருவாக்கினவர் யாரு? ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறார். 3 நேரம் நம்ம சாப்பிடணும். இந்த 3 வேளையும் சாப்பிடும்படியாய் நம்முடைய சரீரத்தில் அந்த 3 வேளை ஆன உடனே சரீரம் கேட்குது. 3 வேளை நம்ம சாப்பிடுகிறோம். ஆனால் சரீரம் கேட்காமலேயே சாப்பிடுகிறவர்களும் உண்டு. இருக்கிறவர்களாம் இல்லையா? காலையில் பசிக்குது, மதியானம் பசிக்கும், இரவும் இந்த 3 நேரம் பசிக்குது. இந்த பசி நேரம் போக மற்ற நேரங்கள்லையும் பசிக்காமலேயே கிடைக்கிறது என்பதற்காக நாம் சாப்பிடுவோமானால் அதற்கு பெயர் தான் இச்சை. இப்போ சரீரம் சொல்லாமையே நம்ம செய்கிறோம், சரீரம் கேட்காமலேயே நாம் செய்கிறோம். அதே போல இப்போ நீதிமொழியின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீ ஒரு அதிபதியோட சாப்பிட உட்கார்ந்தால் நீ என்ன செய்யணுமா? தொண்டையில் கத்திய வையி, அங்களுக்கு போஜன பதார்த்தங்களை இச்சியாத. நீ போஜன பிரியனாக இருந்தால் உன் தொண்டையில் கத்திய. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் இச்சை அடைக்கத்தோடு இரு, இச்சிக்காத. நீ இச்சை உனக்குள்ள வர கூடாது. உனக்கானது காலையில் ஒரு 4 இட்லி சாப்பிட்றோமா, அது ஒரு அளவு. இல்லை நான் 16 இட்லி தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் இச்சை. ஒரு வாரத்தில் ஒரு முறை கூட ஒரு கறி எதுவும் வாங்கி சாப்பிடலாம் இல்லையா? நான் டெய்லி கறி குழம்பு சாப்பிட்டு தான் ஆகணும், அதுக்கு பேர் தான் இச்சை. அது ஆண்டவர் தருவதல்ல. ஆண்டவர் அளவோடு சாப்பிடத்தான் சொல்லியிருக்கிறாரு. அளவு கடந்து சாப்பிட்டு உடம்பை கெடுத்து அளவு கடந்து சாப்பாடு உள்ளே போகும்போது தான் நமக்குள்ளாக இருந்து இச்சைகள் தூண்டிவிடப்படுகிறது. அது கர்த்தரா தராரு, ஆண்டவரா பொறுப்பு. நீ அளவோடு சாப்பிடுப்பா, அளவோடு இரு. அப்போ அவனவன் சொந்த இச்சையினாலே இழுக்கப்பட்டு, பழைய ஏற்பாடானாலும் புதிய ஏற்பாடானாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவி தான் இருக்கணும். உபயோகம் 17 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவன் தான் இருக்கணும். அதை விட்டு அடுத்த திருமணத்திற்கு நீ போனால் அதுக்கு பேர் தான் இச்சை. அது ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் சொன்னாரா, நீ 2 கல்யாணம் பண்ணிக்கோ, 3 கல்யாணம் பண்ணிக்கோ, எந்தெந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறையோ அங்கெல்லாம் திருமணம் பண்ணிக்கோ சொன்னாரா? சொல்லலை. அப்போ இச்சையானது நமக்குள்ளாக இருந்து தோன்றுகிறது. அதற்கு கடவுள் பொறுப்பானவர் அல்ல. அவன் இச்சை அடக்கம் இல்லை. எனக்கு போதும், இது போதும், எனக்கு ஒரு வீடு இருக்கா, எனக்கு போதும் ஆண்டவரே, எனக்கு ஒரு வேலையை தந்திருக்கிறேன், அது போதும் ஆண்டவரே. ஆண்டவர் நல்ல வேலையை தந்திருக்கும் போது சம்பளத்தை வாங்குறதை விட்டுட்டு லஞ்சமும் வாங்கிக்கிறது. அதற்கும் ஜெபம் பண்ணி நிறைய பேர் போகிறான். நம்ம ஆளுகளையும் விசுவாசிகளையும் நிறைய பேர் இருக்கான், ஜெபம் பண்ணி லஞ்சம் வாங்குறவனும் இருக்கான். இதுக்கு பேர் தான் இச்சை. அது ஆண்டவர் தருவதல்ல, நமக்குள்ளாக இருந்து வருகிறது. நமக்கு அல்லாத ஒன்றை நான் விரும்பினால் அதற்கு பெயர் இச்சை. அப்போ அவன் சொந்த சுய இச்சையினாலே இழுக்கப்படுகிறான். ஆண்டவர் கட்டுப்பாடாக இருக்க சொல்லியிருக்கார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் இல்லையா? போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும், போதும் என்கிற மனது இருக்கா? இல்லை என்றால் நமக்குள் இச்சை இருக்கிறது என்பது தெளிவான ஒன்று. அதில் மாற்றமே இல்லை. நம் ஆட்கள் என்ன பண்ணுகிறார்கள்? வசனத்தை நமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்றது. நான் வசதியாக இருந்தால் தான் ஆண்டவர் விரும்புவார், நான் வசதியாக இருந்தால் தான் ஏழைகளுக்கு கொடுக்க முடியும். அது உண்மையா? வசதியாக இருந்தால் நீ கொடுக்குறியா ஏழைகளுக்கு? நீ என்னத்தை கொடுக்குற? ஒன்றுமே கொடுக்க மாட்டேன், சும்மா பேச்சுக்கு சொல்லிக்கிறது.
ஆண்டவர் மாதம் உனக்கு 1 லட்ச ரூபா வருமானத்தை தந்தா நீ ஒரு 10,000 20,000 நீ ஏழையில் கொடுக்குறியா? உன்னால் சொல்ல முடியுமா? அப்போ நம்ம சபைகளில் கிறிஸ்தவத்தில் என்ன செய்யுதுன்னா பித்தலாட்டம் பெருகி போச்சு. தங்களுக்குள்ளே இருக்கிற இச்சையை மறைப்பதற்கு நிறைய பொய். ஆண்டவர் அப்படி நமக்கு கற்பிக்கலை. உன் தேவை போக மீதி இருக்குமேயானால் நீ மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? நீ கொடுக்கணும். நீ கொடுக்காம சேர்த்து வச்சாலும் அதற்கும் பெயர் இச்சை தான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? சரி, அடுத்தது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு. அவன் என்ன செய்யறான்? சிக்குண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்கிக்கொள்வது. அதெல்லாம் நீங்கள் அந்த கண்ணி போடுவாங்க, காட்டுக்கோழி, முயல், காட்டு பட்சிகளை, பறவைகளை பிடிப்பதற்கு கண்ணி போடுவார்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியலை. நாளெல்லாம் பிடிச்சிருக்கிறேன், முயலெல்லாம் நிறையா பிடிச்சிருக்கிறேன். இப்போ இல்லை, நீ பிரதர் முயலெல்லாம் பிடிக்கிறாரான்னு வெளியில் போய் சொல்லிட்டா அடுத்த வாரம் நான் ஜெயிலுக்குள்ளே 3 வருஷம் தண்டனை உள்ளே போயிடுவேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் அந்த காலகட்டத்தில் இந்த கண்ணி இருக்கிறது அந்த முயலுக்கோ அந்த பறவைகளுக்கோ தெரியாது. அது அப்படியே நடந்து வரும். நல்ல தீனி அந்த இடத்துல இருக்குது, இறை இருக்கிறது அப்படின்னு தெரிந்த உடனே ரொம்ப ஆசையாக போய் அந்த இடத்துல போகும். கால் மாட்டிக்கிறோம், கால் நல்லா மாட்டிக்கணும். அதை விட்டு வெளியே வர முடியுமா? கண்ணியை போட்டவர்கள் வருவார்கள், அதை எடுத்துக்கொண்டு சமைத்து சாப்பிட்டு விடுவார்கள். இச்சையானது நம்மளை என்ன செய்யும்? சிக்க வைக்கும். ஒரு முறை சிக்குனா, ஒரு முறை சிக்கி கொண்டால் என்ன ஆகும்? தப்பிக்க முடியுமா? அவ்வளவுதான், மரணம் வரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும், மாறி மாறி விகாரப்படும். அதனால தான் சொல்கிறாரு, இந்த காரியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லையா? அப்போது சங்கீதம் 10வது சங்கீதத்துக்கு வருவோம். 10வது சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். அந்த சுய இச்சையினாலே இழுக்கப்படுகிறவன் என்ன செய்கிறானா? பெருமை பாராட்டி பொருளை இச்சித்தது மட்டுமல்லாமல் தேவனை அசட்டை செய்கிறான். சாதாரண பாவம் அல்ல. எவன் ஒருவனுக்குள்ள இச்சை இருக்கிறதோ அவன் தேவனை அசட்டை செய்கிறான். ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மெல்லாம், இல்லையா? நம்ம எல்லாருமே பலவீனம் உள்ளவர்கள் தான், ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ சிக்குண்டு மாட்டிக்கொள்கிறான், இல்லையா? அந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 9வது வசனம், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையில் நல்லா கவனிக்கணும். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அவிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விடுகிறார்கள். தெளிவாக போட்டிருக்கா இல்லையா? அப்போ பணக்காரனாக விரும்புகிறது, ஒரு ஐஸ்வர்யவானாக நான் மாறணும். உனக்குள்ள அந்த இச்சை வரும்போது நீ என்னென்ன செய்கிற பாருங்க. சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அவிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் மாட்டிக்கிற. அதை விட்டு வெளியில் வரவே நிறைய ஊழியர்கள், உண்மை உத்தமாக ஊழியம் செய்தவர்கள் பண ஆசையில் சிக்கி சாகிறது வரை வெளியில் வர முடியாமல் போயிருக்கான். இதெல்லாம் நடந்த ஒன்று. நிறைய விசுவாசிகள் பண ஆசைக்கு இடம் கொடுத்து, இச்சைக்கு இடம் கொடுத்து, பணத்தின் மேலே உள்ள இச்சைக்கு இடம் கொடுத்து விசுவாசத்தை விட்டே விலகி போயிருக்காங்க. அப்படி இச்சை வரும்போது பொய் நிறையா வரும், பித்தலாட்டம் நிறையா வாயிலிருந்து வரும், துணிகரமான பொய். ஏன்? உனக்குள்ள அந்த பண ஆசை, அந்த பண ஆசை என்கிற அந்த இச்சை வரும்போது இதெல்லாம் சேர்ந்து வரும். அப்ப யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு அவனாத்தான் சிக்கொண்டு இருக்கிறான். அதற்கு தேவனை நம்ம என்ன செய்யக்கூடாது? குற்றப்படுத்த கூடவே கூடாது. சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அப்ப சோதிக்கப்படுதல் எங்கிருந்து வருகிறது?
நமக்குள்ளேருந்து வருது. தேவன் நம்மை பொல்லாங்கினால் பாவத்தினால் சோதிக்கிறவர் அல்ல. நாம் இச்சைக்கு இடம் கொடுத்து நாமளே சோதனையில் நம்ம விழுந்துடுறோம் இல்லையா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு வருவோம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். தெளிவா இருக்கா? மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்குது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவராக கொடுக்குறாரு. நாம உருவாக்கிக்கிறோம் இல்லையா? தரமான உணவு, நல்ல உணவு பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்டாங்க, நல்லா தான் இருந்தாங்க. இன்னைக்கு என்னென்னமோ உணவு வாய்க்குள்ளே அந்த பேர் வரமாட்டுது, அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறான். கூட்டம் அலைமோதுது. சாப்பிட்டுட்டு 1 வருஷம் 2 வருஷத்தில் வகுது சரியில்லை, நெஞ்சு சரியில்லை, கேன்சர் வருது, பல வியாதி வருது. ஏன் வருது? மாம்சத்தின் இச்சை. சாப்பாட்டு காரியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ரொம்ப கர்த்தருடைய பிள்ளைகள் சாப்பாட்டு விஷயத்தில் நம்ம கவனமாக தான் இருக்கணும். நம்ம கிடைக்கிது அப்படின்னு நல்லா சாப்பிட முடியாது. இந்த சாப்பாட்டில் இச்சை அடக்கம் இல்லாவிட்டால் கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுத்து ஆகணும். கொடூரமான பாவங்கள் 7 பாவங்களை பைபிள் சொல்லுது. அந்த 7 கொடூர பாவங்களில் பெருந்தீனியும் ஒரு பாவம். நீ அளவுக்கு மீறி சாப்பிட்டால் அது பாவம். பெருந்தீனி ஒரு மிகப்பெரிய பாவம். விபச்சாரம் எவ்வளோ பெரிய பாவமோ, கொலை எவ்வளோ பெரிய பாவமோ, களவு எவ்வளோ பெரிய பாவமோ, கொலை எவ்வளோ பெரிய பாவமோ, அளவுக்கு அதிகமான சாப்பாடும் மிகப்பெரிய பாவம். நான் சொல்லலை, வேதம் சொல்லுது இல்லையா? அப்போ இந்த மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, நமக்குள்ளிருந்து உருவாகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய வேண்டும் அதை மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. பாவ இச்சைகள் இல்லையா? நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்மிலே பலன் செய்தது. அப்போ மரணத்துக்கு ஏதுவான இந்த இச்சையின் கனிகளை நம்மில் உருவாக்குனது எது? நம்முடைய சரீரம்தான், நம்முடைய வாழ்க்கை தான். இப்போ நாமளே இச்சையின் கனிகளை கொடுத்துட்டு ஆண்டவரை குறை சொல்ல கூடாது. இங்கே வேதம் என்ன சொல்லுது? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5, 6 சீக்கிரம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய 2 வசனங்கள். தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது. இஸ்ரேல் ஜனங்கள் தேவனால் நடத்தப்பட்டு வனாந்தரத்தில் போகும்போது அழிக்கப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? இச்சை. அங்கேயும் போய் முறுமுறுத்தான். இங்கே எனக்கு காடை கிடைக்கல, கறி குழம்பு இல்லை, மீன் குழம்பு இல்லை, சிக்கன் நூடுல்ஸ் இல்லை. அங்கேயும் கேட்குறான். இன்றைக்கி நம்மால் சொன்னால ஒரு நாள் கஞ்சியாக குடித்தா என்னாவான்? பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி சாப்பிட்றான்? உனக்கு அந்த கஞ்சியாவது கத்த தராருல, அதற்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். அதை விட்டுட்டு ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்து நான் மட்டும் கஞ்சியாக குடிக்கிறேன். ஆண்டவர் ஏன் முறுமுறுக்கணும்? இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தான் செஞ்சான் இல்லையா? இது திருஷ்டாந்தங்களாய் எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை. அப்போ இச்சைக்கு பொறுப்பு யாரு? நாம தான் இல்லையா? அப்போ அந்த இச்சையை அடக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? நம்மகிட்ட தான் இருக்கு. 2-3 வசனங்களை வாசித்து முடிக்கலாம்.
சங்கீதம் 101:3 வாசிக்கலாம். 101 சங்கீதம் 3 வசனம். தீங்கான காரியத்தை என் கண்களுக்கு முன்பாக வைக்க மாட்டேன், என் கண் முன் வைக்க மாட்டேன். தீங்கான காரியத்தை என் கண் முன் நான் வைக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் என்ன? இச்சையை தூண்டக்கூடிய காரியங்களை நான் பார்க்கக்கூடாது, என் கண் முன்னால் அவைகளை என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. அப்படி வைத்தா அது என்ன செய்யும்னா நம்முடைய சிந்தையில் பதிந்துடும், எண்ணத்தில் பதிந்துடும். மறுபடியும் அதை நம்ம பார்க்காவிட்டாலும் ஏற்கனவே உள்ள ரெக்கார்ட் ஆகிருக்குல்ல, பதிஞ்சிருச்சுல்ல, இல்லையா? நமக்குள்ளேயும் ஆண்டவர் மெமரி கார்டை வச்சுருக்காருல்ல, பயங்கரமான மெமரி கார்டு உள்ளே இருக்குது, அதில் ரெக்கார்ட் ஆகிரும். அது மாறி மாறி விகாரப்படும், தூண்டிவிடும், இச்சையை தூண்டிவிடும். அதனால தான் தாவீது சொன்னார், தீங்கான காரியத்தை என் கண்முன், இச்சையை தூண்டக்கூடிய காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். இப்போ மத்தேயு 5:28 இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்து ஆயிற்று அப்படின்னாரு. மத்தேயு 5:28 பார்க்கிற எவனும் பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்து. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், உனக்கு எதிரே வருகிற ஒரு அழகான ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ நீ பார்க்கும்போது கண்ணை மூடிட்டு போக முடியாது, முட்டி கீழே விழுந்துருவேன், இல்லையா? அதே வேளையில் திரும்பி பார்க்குற இல்லையா, அதுதான் தப்பு. போன பிறகு திரும்பி பார்க்குற இல்லை, அதுதான் இச்சை. நேராக போகும்போது நபர்கள் வரலாம், அழகானவர் வரலாம், அழகு இல்லாதவர் வரலாம், யார் வேணாலும் வரலாம், இல்லை ஏதாவது பொருள் கூட இருக்கலாம். திரும்பி பார்க்குறது அதுக்கு பேர் தான் இச்சை. அப்போ அந்த செல்ஃப் கண்ட்ரோல், அந்த சுய கட்டுப்பாடு என்பது யாருக்குள்ளே வரணும்? இயேசு கிறிஸ்து கற்றுத் தந்திருக்கிறாரு, நமக்குள்ளே இருக்கணும், நமக்குள்ளாக இருக்கணும், இல்லையா? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம். வசனம் நிறையா, ஒரு 6-7 வசனங்கள் இருக்குது, எல்லாவற்றையும் பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, நேரம் முடிஞ்சிருச்சு. சாது கொச்சு கொஞ்சம் உபதேசி அப்படின்னு ஒரு உபதேசி இருந்தார், கேரளாவில் எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு மனிதர், ரொம்ப அருமையான ஊழியர். ஒரு முறை அவர் என்ன செய்தார், ஊழியத்திற்கு போய்கிட்டு இருக்கிறார். ஒரு இடத்துல போன உடனே கால் அப்படியே வழுவி கீழே விழ போயிட்டார். கூட இருந்தவர் ஓடி வந்து, ஐயோ ஊழியக்காரர் விழுகிறாரே அப்படின்னு சொல்லி பிடிக்க வந்தார். தாங்கி பிடிக்க வந்த உடனே அந்த ஊழியக்காரர் சொன்னாராம், நீ என்னை தாங்கி பிடிக்காத, நான் விழுகணும். என்னையா அப்படி சொல்கிறீங்க? நான் விழுந்ததான் ஆகணும். அப்போ விசுவாசி கேட்டிருக்கார், ஏன்? கர்த்தர் என்னை சிக்ஷிக்கிறார். காரணம், வர்ற வழியில் பார்க்கக்கூடாத சினிமா போஸ்டரை என் கண்கள் பார்த்துருச்சு, ஒரு நிமிஷம் நின்று அதை பார்த்துட்டேன். அப்போ அவர் எவ்வளோ கட்டுப்பாடோடு இருந்திருக்காரு. இச்சை தன்னை தூண்டி விடாதபடிக்கு, இச்சை தனக்குள் வளராதபடிக்கு அவர் என்ன செய்திருக்கிறாரு? கட்டுப்பாடாக இருந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற ஆலோசனை என்ன? தம்பி, உன்னை நான் சோதிக்கலை, உனக்குள்ளே இருக்கு பற்றியா இச்சை, அதுதான் உன்னை சோதிக்குது. அது நீ என்ன செய்யணும்? கவனமாரு. சாப்பாட்டு விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ கட்டுப்பாடாக இருந்தால் அந்த இச்சையை மேற்கொள்ள உன்னால் முடியும். அப்போ ஆண்டவரை நம்ம குறை சொல்ல கூடாது. அடுத்த வாரம் இந்த இச்சையானது மனிதனுக்குள்ளே என்னென்ன வேலை செய்யுது, எவ்வளோ பெரிய ஆபத்தில் கொண்டு விடுது, அது எவ்வளோ பயங்கரமான ஒன்று என்பதை அடுத்த வாரத்தில் நம்ம பார்த்து இந்த பகுதியை நிறைவு செய்ய இருக்கிறோம். ஜெபிக்கலாமா?